ஹலோ சினிஃபைல்ஸ் சித்த சுந்தரராஜன் ஜிடி நாயுடோட பயோகிராஃபி மாதவன் வந்துட்டு இந்த பயோகிராஃபி பண்றது ஒரு பிரான்சைஸ் ஆரம்பிச்சிருக்காரு போல இருக்கு. லாஸ்ட் டைம் ராக்கெட் ட்ரை பண்ணியிருந்தாரு நம்பி நாராயணோட கதை. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஜிடி நாயுடு. ஸோ நம்பினார்னு பொறுத்த வரைக்கும் நான் ரீசெண்டாக தான் பார்த்துருந்தேன். ஸோ அந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நல்ல கதை நல்ல இது, பட் ஸ்க்ரீன் பிளே, பட் அந்த டேரக்ஷன்ல கொஞ்சம் கூட சில விஷயங்கள்லாம் தப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சில இடங்கள்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரியோ, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்குற மாதிரியோ, இல்ல ஒரு பைலட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கிறது வந்துச்சு. பிகாஸ் அந்த படத்தை வந்துட்டு மாதவனே தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்துல சினிமா இருந்த இதே வேற, பட் இப்ப இருக்கிற அந்த சுச்சுவேஷனே வேற. அப்பெல்லாம் இந்த மாதிரி கதைகளுக்கு பெருசா நம்பிக்கைங்கிறதே இருக்காது. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கல, டைரக்டர் கிடைக்கல. அந்த கதையை வந்துட்டு மாதவன் எழுதி வச்சுட்டாரு. அண்ட் நம்பி நாராயணன் கிட்ட டைரக்டாவும் பேசி டிஸ்கஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாரு. பட் டேரக்டர் கிடைக்கல, ப்ரொடியூசர் கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்துட்டு தானே டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இறங்கி வந்துட்டு பண்ணியிருந்தாப்புல. அந்த படம் வந்துட்டு எனக்கு அதான் சொன்னேன், அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறி போயிருந்திருக்கு. அவரே சொல்லியிருக்காரு என்ன மேட்டர் அப்படின்னா, சில டெக்னீஷியன்ஸுக்கு வந்துட்டு முக்காவாசி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கூட வந்துட்டு நமக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு, நீங்க எனக்கு வேணாம், நான் இந்த ஒர்க்கை மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற டெக்னீஷியன் வச்சு பண்ணிக்கிறேன், உங்களுடைய ஒர்க்குங்கிறது எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க அது வரைக்கும் பார்த்த அந்த வேலைக்கான சம்பளத்தை கொடுத்து அமைச்சிருக்காராமா. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால அந்த படம் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இடங்களும் சொதப்பிச்சுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கதை, அந்த ஸ்கிரீன் பிளே, அதெல்லாமே எனக்கு நல்லாவே ஒர்க்கா இருந்துச்சு. சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை விட்டு வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணிருக்காரு, ராம்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர். சோ கிருஷ்ணகுமார் ராம்குமார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பக்காவான டைரக்ஷன். போன படத்துல என்னெல்லாம் மைனஸா இருந்துச்சு அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு மைனஸா இருந்துச்சு. அந்த இந்த படத்துல அது எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அந்த எடிட்டிங்ல இருந்து கிரேடிங் முக்கியமா இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு விண்டேஜ் லுக் வந்துட்டு காட்ட போறாங்க, அதை வந்துட்டு எந்த மாதிரி வேணாலும் காட்டலாம். அது நிறைய டைப்ஸ்ங்கிறது இருக்கு. ஒரு பிரிட்டிஷ் காலத்தை காட்டுறாங்கிற போது பயங்கர டார்க்காவும் காட்டலாம், இல்ல கலர்ஃபுல்லாவும் காட்டலாம், இல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டா கூட காட்டலாம், இல்ல அந்த கிளாசிக் ஃபிலிம்ஸோடைய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸோடைய அந்த ஒரு டெக்ஸ்டரையே கொண்டு வரலாம். அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே பண்ணல. ஒரு மாடர்ன் டே ஃபிலிமுடைய அந்த சினிமாட்டோகிராஃபி கிரேடிங் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. நடுவில் ஒரு ரேடியோ போர்ஷன் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்ல போகுது. மற்றபடி அவங்க அதை நார்மலான ஒரு படங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவு கமர்ஷியலிசத்தை கொண்டு வரணும் தான் பார்த்திருக்காங்க. ட்ரெய்லர் வந்தப்பே வந்துட்டு அந்த ட்ரெய்லர் பார்த்தும் போது எனக்கு தெரிஞ்சது பயங்கர ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்டர்வியூல மாதவன் சொன்ன விஷயமே வந்துட்டு, ராக்கெட்ரி பொறுத்த வரைக்கும் நம்பரோட கதை வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு சயின்டிஸ்டோட கதை அந்த மாதிரி இருக்கிறது இருக்கு. அதுல பெருசா ஃபன்னோ ஒரு அட்வென்ச்சர் மாதிரி விஷயங்கள்ங்கிறது கம்மியா இருக்கு. பட் ஜிடி நாயுடு பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு ஆளே ஒரு கமர்ஷியல் படம், ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி ஒரு ஆளு. கொஞ்சம் திமிர் இருக்கும், கொஞ்சம் இது இருக்கும். அதனால அந்த ஆளோட கதையே ஒரு மாதிரியான கோளாறான கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையுமே அப்படிதான் இருந்தது. ஸோ எனக்கு இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி வரையும் இவரை பத்தி பெருசா தெரியாது. ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு ஆளை பத்தி ஏதோ பேர் வந்துட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போது கேள்விப்பட்ட மாதிரி தான் ஞாபகம், பெருசா எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தையோ இல்ல ஹை பவரை எதிர்த்து நிக்கிறவங்களை வந்துட்டு வரலாறு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மறைச்சு அவங்கள பத்தின விஷயங்கள் வந்துட்டு யாருக்கும் தெரிய விடாம பண்றதுங்கிறதா வழக்கமா நடக்கிற விஷயம். அந்த வகையில இவருடைய விஷயங்கள் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாத அளவுக்கு தடுத்து வச்சிருக்காங்க போல இருக்கு. சோ இந்த கதையுமே அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் தொடங்குது. இந்த ஒரு படம் எடுக்க போறாங்க அப்படிங்கும்போதுமே வந்து நிறைய பேருக்கு கேள்வி வரும், ஜிடி நாயுடுவை பத்தி ஏன் இது வரைக்கும் பெருசா நமக்கு தெரியல அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா இருக்குல்ல. அதுக்கு ஒரு ஆன்சரா படத்திலேயே வந்துட்டு ஓப்பனிங்ல 1984 தான் வந்துட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. இவரோட கதை என்னதான் வந்துட்டு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் நடந்தாலும் 1984 தான் கதை ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஸ்கூல் சிலபஸ் இது பண்றதுக்கான ஒரு 6 பேர் வந்துட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சோ அந்த வருஷத்துக்கான ஸ்கூல் சிலபஸ்ல சைன் போட்டு அனுப்புனாதான் புக்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ண முடியும். சோ அதுல அந்த 6 பேருமே சைன் பண்ணணும். அதுல வந்துட்டு 5 பேர் தான் சைன் பண்ணிருக்காங்க, ஒரு ஆள் சைன் பண்ணல. ஏன் சைன் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஜிடி நாயுடைய கதையே இதுல வந்துட்டு ஒரு பாடமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு பைத்தியக்காரர் மாதிரி எண்ட் ஆஃப் தி அவரோட வாழ்க்கையில வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய தப்பெல்லாம் செஞ்சிருக்காரு, ஹிட்லர் கூட போயிட்டு நாசிஸ்க்கு வெப்பன்ஸ் ஏதோ பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அவரோட கதையா அதுக்கு வைக்கணும், அப்படி வைக்கக்கூடாது, சட்டத்தை மீறி இருக்காரு, டாக்ஸ் கட்டாம கவர்மெண்ட் ஏமாத்திருக்காரு, அவரோட கதையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த சமயத்துல அந்த 6வது ஆள் ஒரு பொண்ணு அவங்க வந்துட்டு ஏன் இதை வந்துட்டு ஏன் இந்த மாதிரி கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது ஒரு புக் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்ல ஜிடி நாயுடோட கதையை அவங்க எழுதியிருக்காங்க, என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அவரோட சாதனைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை எழுதி இதை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு இவரோட கதையை வந்துட்டு இது பாடமா வைக்கக்கூடாதுன்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்லுங்க, அப்ப நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன், அப்புறம் நீங்க என்ன வேணா சிலபஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. சோ அந்த புக் தான் இந்த கதை. சோ அதுல இருந்தா விஷுவலுங்கிறது போறாங்க. பட் அங்கதான் ஒரு பிரச்சனையுமே இருக்கு. 2 ஆஸ்பெக்ட் இந்த கதையில இருக்கு. ஒன்னு ஜிடி நாயுடு நம்ம பிளாஷ்பேக் வந்துட்டு ஸ்கிரீன் பிளேல பார்க்க போறோம். ரெண்டாவது இது ஒரு நெரேட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் போக போகுது. அவங்க புக் படிக்க போறாங்க, அது வழியா போக போறோம், எப்படி கஜினி படத்துலயே அந்த மாதிரி.
பட் அந்த புக்கு படிக்கிறத வந்துட்டு நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா 12 Angry Men மாதிரி வந்துட்டு ஒருத்தருக்கு தான் டிஸ்கஸ் பண்ணிக்க போறாங்க. ஸோ ஒரு சைடு வந்துட்டு இப்ப ஆல்ரெடி ஜிடி நாயுடு வந்துட்டு பிடிக்காதவங்க தான் இங்க உட்காந்துருக்காங்க 5 பேருமே. ஸோ அதுல வந்துட்டு அந்த புக்கை படிக்கிற அந்த சென்டரா இருக்கிறது ஒரு நடுநிலையான ஆளுங்கிற மாதிரி தான். ஸோ அவருக்கு பெருசா ஜிடி நாயுடு பத்தி பிடிக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி இல்ல. இந்த பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ற ஒரு அம்மா இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள இந்த டிஸ்கஷனுமே ஒரு டிராமாங்கிறது இருக்கும். என்னதான் ஜிடி நாயுடோட கதையை நம்ம விஷுவலா பார்த்தாலுமே இவங்களுக்குள்ள அவர் செஞ்ச விஷயங்கள சரி தப்புங்கிற டிஸ்கஷனுங்கிறதே போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். அண்ட் ஆல்சோ சரி தப்புங்கிறத தாண்டி எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ப முடியுமா, இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா, கவர்மெண்ட் சைட்ல இப்படி சொல்றாங்க ஆனா நீ இதுல இப்படி எழுதிருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் அப்படிலாம் எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரிலாம் அவங்க பெருசா போகல. மேக்சிமம் அந்த பிளாஷ்பேக்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா படத்தோடைய ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் வந்து அங்கிருந்து பிளாஷ்பேக் போனதுக்கு அப்புறமா படத்தோடைய செகண்ட் ஹாஃப் மிட்ல தான் திரும்பி அவங்க ப்ரெசென்ட்டுக்கே வராங்க. அப்பதான் நமக்கு ஞாபகமே வருது, ஓ இது வந்துட்டு நெரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. எப்பயும் பயோகிராஃபில நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இருக்கு. ஸ்ட்ரெயிட் லீனியர்ல போகலாம் ஆர் நான் லீனியர்ல போகலாம். லைக் நான் லீனியர்னா சூரரை போற்று மாதிரி அது ஒரு பயோகிராஃபிங்கிறதுலாம் சொல்றேன். ஸ்ட்ரெயிட் லீனியருங்கிறது வந்துட்டு வேற சில படங்கள் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. சில படங்கள் அந்த மாதிரியே போகும். இப்ப அமரனுமே நான் லீனியர்ல போகும், பிளாஷ்பேக் அந்த மாதிரி. இப்ப அமரன் வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸை காமிச்சிட்டு அங்கிருந்து நமக்கு மாத்தி மாத்தி போற மாதிரி காமிப்பாங்க. சூரரை போற்று கம்ப்ளீட்டா அது வேற இடம், ஒரு இடத்துல இருந்து இன்டர்மிஷன்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பேக் போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லயுமே ஃப்ரண்ட் பேக் போயிட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. நெரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே இருக்கு. இப்ப நடிகர் திலகம் பார்த்தா 2 கதை போய்கிட்டு இருக்கும். பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தேவரகொண்டாவும் சமந்தாவும் ஒரு ரிப்போர்ட்டர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட கதை போயிட்டு இருக்கும். இன்னொரு சைட்ல அவங்க நடிகர் திலகத்தோட பிளாஷ்பேக் அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அது ஒரு சைட் போயிட்டு இருக்கும். நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ங்கிறது இருக்கு. அதுல இந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு ரூமுக்குள்ள ஒரு 6 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்கிறத அந்த ஒரு சாப்டரை அவங்க அப்படியே மறந்துட்டாங்கிறது வந்துட்டு எனக்கு பெருசா பிடிக்கல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது எதனால பேசுறேன் அப்படின்னா ஒரு சினிமாத்தனமான ஒரு விஷயமா சொல்றேன். இது ஒரு வச்சிருக்கீங்க ஆனா அது ஏன் சரியா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக இதனால படம் கெட்டு போயிருச்சு அந்த மாதிரிலாம் இல்ல. நார்மலான ஜென்ரலான ஆடியன்ஸுக்கோ இல்ல ஜிடி நாயுடு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வரவங்களுக்கோ பெருசா இதை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு ஜிடி நாயுடு கதையை வந்துட்டு கரெக்டா காமிச்சிருக்காங்களா இல்லைங்கிறதான் கவலை. அந்த வகையில் அவரோட கதையை கரெக்டா காமிச்சிருக்காங்களா, பெர்ஃபெக்டா காமிச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்துட்டு நமக்கு குறை சொல்ற மாதிரி இல்ல. சில இடங்கள் வந்துட்டு எப்படா இது, அதாவது இவரோட வாழ்க்கையே வந்துட்டு அப்பு டவுன் டமால் டுமில்ங்கிற மாதிரி தான் இருக்கு. விட்டா திடீர்னு பணக்காரர் ஆயிடுறாரு, திடீர்னு ஏழை ஆயிடுறாரு. ஏழை ஆனதுக்கு அப்புறமே வந்துட்டு உட்கார்றது கிடையாது. போயிட்டு இதனால வரையும் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பார்ட்னர்கிட்டே போயிட்டு சார் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. ஸோ அதனாலயே வந்துட்டு மேக்ஸிமம் சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி டைம் ஜம்போட போயிட்டாங்க. ஸோ பணக்காரனா உட்காந்துருக்காரு, அடுத்த ஷாட்ல அப்படியே ஏழையா இருக்காரு. அண்ட் அங்க இருந்து ஒரு பஸ் டிரைவர் ஆகிறாரு. அண்ட் அடுத்த உடனே வந்துட்டு அந்த பஸ் வந்துட்டு ஒரு பஸ் 10 பஸ் ஆகி பஸ் ஸ்டாண்ட் வச்சு பெரிய லைட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த இடங்கள் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சே தவிர மற்றபடி வந்துட்டு கதையா அந்த கதைக்கு வந்துட்டு அவங்க பெர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளேங்கிறத பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல ஏஐங்கிறது இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு நான் சப்போர்ட் பண்றதா இல்ல எதிர்த்து நிக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இதை வந்துட்டு ட்ரை பண்ணது இல்லை அப்படிங்கறதுனால. இப்ப முன்னாள் எடிட்டரே வந்துட்டு ஏஐ வச்சு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அப்ரிசியேட்டபிளா இருந்தாலுமே சினிமாக்குள்ள இந்த ஏஐ வரதுனால பல வேலை வாய்ப்புகள் போகுது அப்படிங்கறதெல்லாம் அது ஒரு பெரிய டாபிக். அதை பத்தி நான் அவ்வளவா பேசுறதுக்கு இப்ப விரும்பல. பட் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல வந்துட்டு அது நல்லாவே இது வந்துட்டு இது ஏஐ அப்படிங்கிறது சில இடங்கள் நல்லாவே தெரியுது. சில இடங்கள்ல இது விஎஃப்எக்ஸா ஏஐயான்னு டவுட் ஆகிற மாதிரி விஷயங்கள்ங்கிறது இருக்கு. ஏன்னா ஹிட்லர் மீட் பண்ற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வைக்கும் போது இது இவங்க ஏஐல தான் பண்ணியிருக்காங்களா இல்ல ஹிட்லர் மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டு நடிக்க வச்சிருக்காங்களா இல்ல ஒரிஜினல் ஃபுட்டேஜ்ல மாதவனை கட் பண்ணி வெட்டி விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்காங்களாங்கிற டவுட்டுங்கிறது வருது. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. சில இடங்கள்ல வந்துட்டு இந்த நிலம், அதாவது இந்த பச்சை பசேல் நிலம் அதெல்லாம் காட்டும் போது வந்துட்டு பக்காவா அது பச்சையா தெரியுது. அது வந்துட்டு அந்த பச்சை பசேல் இருக்கிறது பச்சையா தெரியுது, அது ஏஐன்னு சொல்லிட்டு. கிரீன் ஸ்கிரீனுக்கு ஒரு மீம் சொல்லுவாங்க, பச்சை துணி பச்சையா தெரியுதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து பச்சையா ஏஐயா தெரிஞ்சது, ஏஐங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. சில இடங்கள் இந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது லான்ச் பண்ணும் போது அதுக்கான போர்ட் பில் போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பக்கவா அதை பார்க்கும் போதே வந்துட்டு தெரியும், ஓகே இது ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருச்சு. ராக்கெட்ரியில வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அவ்வளவு ஒன்றும் பயங்கரமா இல்ல. கதைக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அதுல த்ரில் பீஸ் அந்த சீரியஸ் சிச்சுவேஷன்ல மட்டுமே மியூசிக் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. மற்றபடி நமக்கு ஒரு இந்த டிராமா ஃபீல் தான் பண்ணியிருந்தாங்க. இதுல கோவிந்த் வசந்தா மியூசிக் வந்துட்டு அந்த ஆள் இருந்தாலே தெரியும் கமர்ஷியல் நல்லா பண்ணிடுவாப்பலன்னு சொல்லிட்டு பயங்கரமான எலிவேஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஓவர் டூவாவே போயிருக்காரு, அது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ஸ்கிரீன் பிளேக்குள்ள என்னதான் இது வந்துட்டு பயங்கர ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளேங்கிறது இல்லைனாலுமே அந்த கதையில அவர் வந்துட்டு அப்படிப்பட்ட ஆளு தான், அவர் பயங்கரமான ஆளுங்கிறதுனால அந்த பாட்டு வந்துட்டு நல்லாவே இருக்கு. ஸோ பாட்டு நிறைய இருக்கு, 2-3 பாட்டு என்னமோ இருக்கு. பட் எதுவுமே கதையில பேக்ரவுண்ட்ல வர மாதிரி தான் தெரியுது. என்கடிஸ்ல தான் அந்த பாட்டை ஃபுல்லா கேட்டேன் உட்காந்து, நல்லா இருந்துச்சு.
அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க மியூசிக்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலா பயோகிராஃபியா ஒரு சூப்பரான படம். அண்ட் ஸ்கிரீன் பிளேயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செகண்ட் சாப்டர் அவங்க வந்துட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ற விஷயம் அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பயங்கரமான சயின்டிஸ்டோட கதை, அவர் பண்ண சாதனைகளோட கதை, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் செஞ்ச தவறுகள், அவர் செஞ்ச கோபத்துல செஞ்ச விஷயங்கள், திமிர்ல செஞ்ச விஷயங்கள்னு சொல்லிட்டு பல விஷயத்தை இந்த படத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ராக்கெட்ரியிலே ஒரு விஷயம் முக்கியமா சொல்லியிருந்தாப்புல மாதவன், அதாவது ஒரு பயோகிராஃபி பண்றோம்னா அவங்களோட குட் சைடு மட்டுமே காமிக்க கூடாது, அவங்களுடைய பேட் சைடு அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா தப்பு செய்யாம யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த தவறையும் நம்ம காட்டணும் பயோகிராஃபில அப்படின்னு சொல்லிட்டு. ராக்கெட்ரியில அப்படி ஒரு சீனுங்கிறது இருக்கும். அவர் செஞ்ச ஒரு முக்கியமான தப்பு, அவரோட வாழ்க்கையில செஞ்ச ஒரு பாவத்தை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில இந்த படத்துலயுமே நிறைய அவர் செஞ்ச தவறான விஷயங்களுமே காமிச்சிருக்காங்க, அவசரத்துல திமிர்ல அந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவருக்கு அவர் செஞ்ச விஷயம் கரெக்டா படுது, அவரோட நியாயத்தை பத்தி பேசுறாருங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ ஓவரால் ஒரு தரமான படம். கண்டிப்பா போய் தியேட்டர்ல செக் பண்ணி பாருங்க. நல்ல படம். ஸோ அந்த நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. நான் நினைச்சேன் டிசி ஓடுறதுனால இந்த படத்துக்குலாம் பெருசா கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டு, பட் இப்போதைக்கு நல்ல கூட்டமே வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ பார்ப்போம். ஸோ உங்களை வந்து இன்னொரு வந்து பக்கத்துல வரைக்கும் சுந்தரராஜன் போயிட்டு வரேன்.